தூய்மை பாரதத்தை உண்டாக்கும் கரங்களுக்கு பாதுகாப்பு இன்றி தூய்மை செய்யும் பணிகளை மேற்கொள்ளும் பணியாளர்கள் பற்றி விவரிக்கிறது இந்த சிறப்பு தொகுப்பு. தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னை. இம்மாநகரில் வசிக்கும் கோடிக்கணக்கான மக்கள் தங்கள் அன்றாட வாழ்வில் ஒதுக்கி தள்ளும் பல்வேறு விதமான கழிவுகள், இவை அனைத்தும் ஒரு நாளேனும் அகற்றப்படாவிட்டால் சென்னையின் நிலையை எண்ணிக்கூட பார்க்க இயலாது. இந்த கழிவுகளை நாள்தோறும் அகற்றி சென்னையை சுகாதாரமான சிங்கார சென்னையாக மாற்றும் சீரிய பணியில் ஈடுபட்டு வருபவர்கள் இவர்கள்தான். உண்டு கழித்துவிட்டு ஊரே உறங்கும் நேரத்தில் தொடங்குகிறது இவர்களின் பணி. நள்ளிரவில் தொடங்கி அதிகாலை வரை போக்குவரத்து தொடங்குவதற்கு முன்னதாக சாலையை சீரமைப்பதும் இவர்கள்தான். அதன் பின்னர் சாலை ஓரங்களில் உள்ள குப்பைகளை அகற்றுகின்றனர். சாலைகள் தெருக்களை சுத்தம் செய்வதையும் மீறி இவர்களது பணி கழிவு நீரை சுத்தம் செய்வது வரை நீடிக்கிறது. மழைக்காலங்களில் பெருக்கெடுத்து ஓடும் மழை நீர் மட்டுமின்றி சாலைகளில் தேங்கும் கழிவுநீர் வரை இவர்கள் எந்த ஒரு பாதுகாப்பு உபகரணங்களும் இன்றி தங்களது பணிகளை எந்த ஒரு சலிப்பும் இன்றி செய்து வருகிறார்கள். சென்னையை சுற்றியுள்ள முக்கிய சுற்றுலா தலங்கள் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள 5000த்திற்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் இரவு பகலாக பணியாற்றி வருகின்றனர். மழை காலங்களில் குறிப்பாக தாழ்வான பகுதிகளில் மழை நீர் கழிவு நீருடன் கலந்து சாலைகளில் தேங்குவதால் மக்கள் இன்னல்களுக்கு ஆளாகின்றனர். இதனை சீர் செய்யும் முழு பொறுப்பு தூய்மை பணியாளர்களையே சாரும். ஆனால் இந்த பணியில் ஈடுபடுபவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்படாமல் இருக்கிறது என்பது மிகுந்த கவலைக்குரிய சர்ச்சையாக உள்ளது. பருவமழை காலங்களில் தாழ்வான பகுதிகளில் தேங்கும் மழை நீர் மற்றும் கழிவு நீரை அகற்றும் பணியாளர்களுக்கு இது கடினமான சவாலாக உள்ளது. இதனிடையே பாதுகாப்பு கவசங்கள் இல்லாமல் தூய்மை பணியில் ஈடுபடுவதை குறித்த வீடியோ காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் பரவி வருகிறது. இதுகுறித்து நமது நியூஸ் 7 தமிழ் செய்தியாளர்கள் கள ஆய்வு மேற்கொண்டதில் காமராஜர் சாலையில் 5 பேர் கொண்ட தூய்மை பணியாளர்கள் குழு பாதுகாப்பு கவசம் ஏதும் இன்றி கழிவு நீரில் இறங்கி பணியாற்றும் பணியாளர்களின் வேதனை நிறைந்த குமுறல்கள் வெளிவந்தன. இது மழை தண்ணி காவா, இதுல இருந்து இப்படி போவோம், இது போய் பக்கத்தருக்கா போவோம், பக்கத்தருக்கா போவோம். இப்போ வண்டி ரெண்டு எடுத்துக்கிறோம். இன்னும் அது ஒன்று இருக்குது, தூக்கணும் தான் தெரியும். கேட்டோம், வருதுன்னாங்க, இன்னும் வரல. க்ளவுஸ் இதுதான் கேட்டுக்கிறோம். தங்களின் வேதனை நிறைந்த குமுறல்களை அவர்கள் தெரிவித்த போது மாநகராட்சி அதிகாரிகள் கடந்த 2 நாட்களாக பாதுகாப்பு கவசங்களை வழங்கவில்லை என்றும், கேட்கும் போது நாளைக்கு தருகிறோம் என்கிறார்கள், ஆனால் வழங்குவது இல்லை என்றும் அவர்கள் தெரிவித்தனர். எதுவும் கொடுக்கல சார், கொரோனால கொடுத்தாங்க கை க்ளோஸு, அதுக்கப்புறம் கொடுக்கவே இல்லை. நாங்கள் தான் இது சின்டிகேஷன் நாங்கள் தான் இல்லைன்னு சொன்னாங்க. நாங்கள் தான் தினைக்கு பண்ணின்னு இருக்கிறோம். ஆக்சுவலாக மலேரியாவில் தான் செய்யணும் அது, ஆனால் மலேரியாளுங்க இதில் இறங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ நாங்கள் தான் இதை க்ளீன் பண்ணுக்கிறோம் தினைக்கும். இப்போ ஒரு 6 மாதமாக செஞ்சுன்னு இருக்கிறோம் இந்த வேலையை. அதுக்கு முன்னாடி அவங்க தான் பண்ணின்னு இருந்தாங்க. அப்புறம் கான்ட்ராக்ட் ஆளுங்க பண்ணுவாங்க, கான்ட்ராக்டாக விட்டுருவாங்களே மழை வர சீசனில். அவங்க அள்ளி சென்ட்டு அள்ளி வச்சிருவாங்க. இப்போ நாங்கள் தான் இதை பண்ணின்னு இருக்கிறோம். எல்லாமே நாங்கள் தான் சகிச்சிக்கிறோமே, வேறு வழி இல்லையே, செஞ்சு தான் ஆகணுன்றாங்களே. அப்போ நம்ம என்ன சொல்ல முடியும்? ஒன்றும் சொல்ல முடியாது. கேட்டிருக்கோம். எங்களுக்கே மீட்டிங் வேணும்னு கூட சொல்லியிருக்கோம். ஏஐ கிட்ட எங்களுக்கு இந்த பொருளெல்லாம் இல்லை அப்படின்னு கூட சொல்லியிருக்கோம். ஆனால் அதை பற்றி யாருமே கேர் பண்ணல. கொரோனா காலத்தில் மட்டுமே கவசங்கள் வழங்கப்பட்டதாகவும், அதன் பின் இவ்வளவு வருடங்களாக எந்த கவசமும் வழங்கப்படவில்லை என்றும் அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி வேலை செய்வதால் உடலில் பல்வேறு சரும நோய்கள் ஏற்படுவதாகவும், தோல் அரிப்பு, இருமல், சளி, காய்ச்சல் போன்ற பிரச்சனைகள் வந்து கொண்டிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். சிலர் சொந்த செலவில் பாதுகாப்பு உபகரணங்களை வாங்கி பணியில் ஈடுபடுவதாகவும் கூறுகின்றனர். மார்க்ஸு இது மாதிரிலாம் கேட்டிருக்கோம். ஆனால் ஒன்று சொல்லியிருக்காங்க, எடுத்துன்னு வரேன்னாங்க, இது வரைக்கும் தரலை.
அவ்வளோதான். இப்போ நீங்கள் எத்தனை வருஷமா இந்த மாதிரி வேலை செய்றீங்க? நாங்கள் வந்து மலையாள ஆளுங்க தான் செய்யணும் பார்க்க போனோம். அது வந்து நாங்கள் செய்கிறோம். நாங்கள் செய்கிறோம், வேலைக்கு வந்துலேருந்து செய்யணுக்கிறோம். அப்படியே இப்போ ஒரு 6 மாதமாக செய்கிறோம். மழை டைமில் செய்வோம். முக்கியமாக மழை விட்ட உடனே மறுபடியும் இதை கிளியர் பண்ணி வச்சுக்குவோம். மழை வந்தால் தண்ணி போகிறதுக்கோசம் ரெடி பண்ணி வச்சுக்குவோம். அவ்வளோதான். நீங்கள் பார்த்துக்கணும்னு சொன்னால் இப்போ நீங்கள் க்ளவுஸ் போடணும். பார்த்துக்கணும் தாங்க. அது எங்கே நம்ம என்ன பண்ண முடியும்? அது எதாவது அவங்க வாங்கி கொடுத்தாங்கன்னா நம்ம செய்யலாம். எதுவும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. நம்ம வேலை மேலே வந்துடுறோம். எது முடிஞ்ச வரைக்கும் செஞ்சு விட்டு போகிறோம். அவ்வளோதான். இப்போ இதனால் உங்களுக்கு வீட்டுக்கு போனால் அந்த உடம்பு பிரச்சனை வரோம் போவோம். அதுக்கு என்ன பண்ண முடியும்? பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி வேண்டியது தான். இந்த சூழ்நிலையை பார்க்கும்போது ஒரு மனிதனின் நலனை பாதுகாக்க வேண்டிய நிர்வாகம் அவர்களின் அடிப்படை பாதுகாப்பு தேவைகளையே புறக்கணிக்கிறது என்பது வேதனை அளிக்கிறது. தூய்மை பணியாளர்களின் தொழில் நலத்தையும் உடல் நலத்தையும் பாதுகாக்க வேண்டியது மாநகராட்சியின் கடமையாகும். பணியாளர்கள் பணிக்காக களத்தில் இருக்கிறார்கள். ஆனால் பாதுகாப்பு கவசங்கள் இன்றி அவர்களை அனுப்புவது மோசமான செயலாகவே பார்க்கப்படுகிறது. இதனால் பாதுகாப்பு கவசங்களை உடனடியாக வழங்குங்கள் என்ற கோரிக்கையை நியூஸ் 7 தமிழ் வாயிலாக அவர்கள் வலியுறுத்துகின்றனர். கடந்த 1 வருடங்களாக சென்னை புறநகர் பகுதிகளில் தூய்மை பணியாளர்களுக்கு முறையான பாதுகாப்பு கவசங்கள் வழங்கவில்லை எனவும், மேலும் தன்னுடைய சொந்த பணத்தில்தான் நாங்கள் பாதுகாப்பு கவசங்களை வாங்கி பணியில் ஈடுபட்டு வருகிறோம் எனவும் தொடர்ந்து இந்த தூய்மை பணியாளர்கள் தன்னுடைய கருத்துக்களையும் ஆதங்கங்களையும் தெரிவித்து வருகின்றனர். இனிவரும் காலங்களில் விரைவில் பாதுகாப்பு கவசங்கள் மாநகராட்சி அதிகாரிகள் எங்களுக்கு வழங்க வேண்டும் எனவும் தொடர்ந்து இந்த தூய்மை பணியாளர்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பரசுராமனுடன் செய்தியாளர் லக்ஷ்மண் பழனி, சென்னை.